மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. தேனி மாவட்டத்தில் பரவலாக கனமழை. ஆண்டிப்பட்டி, கம்பம், பெரியகுளம் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். திண்டுக்கல் மாநகர பகுதிகளில் அரை மணி நேரமாக கனமழை. மழையால் தணிந்தது வெப்பம். கோவை, திருச்சி, ஈரோடு, சேலம் உட்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் நாளை கனமழை. வரும் 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. கோடை விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பும் மக்கள். உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல். கோடை விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னைக்கு படையெடுக்கும் மக்கள். நாகர்கோவிலிருந்து தாம்பரத்துக்கு இயக்கப்படும் அந்தியோதயா விரைவு ரயிலில் முண்டியடித்த பயணிகள். கோடை விடுமுறை முடிந்து மக்கள் சென்னை திரும்பும் நிலையில் விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. மதுரையிலிருந்து சென்னைக்கு விமான கட்டணம் 17,303 ரூபாயாக உயர்வு. சோழர்களின் கடல் சாம்ராஜ்யம் எவ்வளவு வலிமையானது என்பதை அறிந்து வியந்தேன். சோழர்கால ஆனைமங்கலம் செப்பேடு குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். சிபிஎஸ்இ தேர்வு முடிவு குளறுபடிகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை சந்தித்த வீடியோவை வெளியிட்டார் ராகுல் காந்தி. மாணவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் தருவதற்கு பதில் அவர்கள் அவமதிக்கப்படுவதாக விமர்சனம். திருவள்ளுவருடைய சிந்தனைகளும் வாழ்வியல் முறைகளுமே சனாதனம் என ஆளுநர் அர்லேக்கர் கருத்து. திருவள்ளுவரை சனாதன பாரம்பரியத்தின் சீடர் என அழைப்பதில் என்ன தவறு என்றும் கேள்வி. Tiruvalluvar's thoughts, his preachings, his life doesn't have Adi, doesn't have Anta. So he is a Sanatana. So what is wrong in calling him a Sanatana Parampara Shishya? எம்மதத்தையும் சாராதவரை காவி உடை தரித்தவராக உருவகப்படுத்துவது வள்ளுவரை அவமதிக்கும் செயல். தமிழ்நாட்டு மக்களிடம் ஆளுநர் அர்லேக்கர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே. சண்முகம் வலியுறுத்தல். நாளை திருச்சி செல்கிறார் முதல்வர் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். திருச்சியில் முதல்வர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி. QR கோடுடன் கூடிய நுழைவுச் சீட்டு உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் ஆனந்த் தகவல். முதல்வர் விஜய் வருகையை முன்னிட்டு திருச்சியில் நாளை ட்ரோன்கள் பறக்க தடை. போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு.
திருச்சி ஆட்சியர் அலுவலகத்துக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். முதல்வர் நாளை வரும் நிலையில் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் தீவிர சோதனை. தவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து கட்சியில் ஐக்கியம். தேமுதிகவுக்கு அதிமுக இழைத்த கொடுமைக்கு பதில் தவேக மூலம் கிடைத்துள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. யார் கட்சி ஐசியூவில் இருப்பதாக கூறினாரோ அவர் கட்சிக்கும் அதே நிலை வந்திருப்பதாகவும் விமர்சனம். அன்னைக்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் நீங்க இழைத்த அந்த கொடுமை இன்றைக்கு திருப்பி அதிமுகவுக்கு தவேக மூலமாக வந்திருக்கிறது. பெரும்பான்மை கிடைக்காத போது தேமுதிகவை அணுகியது தவேக. ஒரு வார்த்தை கூறியிருந்தால் துணை முதல்வர் பதவியை விஜய் கொடுத்திருப்பார் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை அமைச்சர் பதவிக்காக சிலர் ஓடுவதாகவும் ஆனால் தேமுதிகவினர் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. எந்த சோபா செட்டுக்கும் ஆசைப்படாத கட்சி தேமுதிக என்றும் பெருமிதம். ஒரு பதவிக்கோ ஒரு பணத்துக்கோ எதுக்கும் ஒரு சோபா செட்டுக்கோ ஒரு பொருளுக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் தவேகவை இன்னொரு திராவிட இயக்கமாகவே பார்ப்பதாக துரை வைகோ கருத்து. சாதி மத பண அரசியலை தாண்டி தவேகவுக்கு கிடைத்துள்ள வெற்றி புதிய நம்பிக்கையை தருவதாகவும் பேட்டி. இந்த தேர்தல் சாதி மதம் பணம் இதெல்லாம் கடந்து அவர் ஜெயிச்சிருக்காருங்க. அவரு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கு, அதனை பாராட்டுறானே. நான் திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, நாங்க தொடர்ந்தாலும் சரி, இதனை வரவேற்க நான் சொல்றேன். விஜயின் வெற்றி தங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக தெலுங்கானா ரக்ஷன சேனா கட்சி தலைவர் கவிதா புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. தமிழகத்திற்கு தவேகவை போல தெலுங்கானாவுக்கு டிஆர்எஸ் என்றும் கருத்து. But it also shows how active these youngsters are. And we think that they are not looking at the screens, they are not watching politics, but they are. It shows. It has happened in Tamil Nadu, tomorrow it is going to happen in Telangana. Youngsters of Telangana, women of Telangana will certainly bring TRS to power here in Telangana. பாஜகவும் காங்கிரசும் டெல்லி கட்சிகள் என டிஆர்எஸ் தலைவர் கவிதா புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் விமர்சனம். டெல்லியே மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. When we say union government, it is not only BJP, but even Congress when it was in power, if you remember, they always stifle the regional powers. It could be a leader who emerged within the Congress itself. They would always not like regional, personalities to grow. மேகதாது அணை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவை நோக்கி 2வது நாளாக தமிழக விவசாயிகள் பேரணி. கர்நாடகா மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியபடி செல்லும் விவசாயிகள். கர்நாடக அரசை விட மாட்டோம். கர்நாடக தமிழக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழப்பு. அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தேரோட்ட விழாவில் சோகம். சேலம் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபனிடம் குறைகளை முறையிட்ட மக்கள். புகார் கூற வந்தவர்களை அமைச்சருடன் இருந்தவர்கள் தடுத்ததாக கூறி வாக்குவாதம்.
கை மேல இருக்க வைக்கிறீங்க, உங்க மேல கை வைக்கலாமா? அவரே தடுக்கிற அப்படி சொல்ல வரது தடுக்கிற பொதுமக்கள் சொல்லக்கூடாதா? அவரே உங்க இன்னைக்கு உங்களை குறை சொல்ல, அவரே தடுக்கிற. திருவண்ணாமலை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக வந்தனா கார் பொறுப்பேற்ற போது நிகழ்ந்த சுவாரஸ்ய சம்பவம். பழைய ஆட்சியரை பார்த்து உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேன் என வந்தனா கார் கேட்டதால் அறையில் பரவிய சிரிப்பலை. சென்னை கோயம்பேட்டில் தனியார் மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறில் கார் ஏற்றி பெண் கொலை, 7 பேரை கைது செய்த காவல்துறை. நெல்லை தென்காசி தாக்குதலில் தலைமறைவாக இருந்தவரை சுட்டுப் பிடித்த காவல்துறை. கைது செய்யும் போது காவலரை தாக்கிவிட்டு தப்பிவிட முயன்றதாக தகவல். நெல்லை தென்காசியில் 4 இடங்களில் தாக்குதல் நடத்தியதும் ஒரே கும்பல்தான் என உறுதி செய்த காவல்துறை. இதுவரை 11 பேரை கைது செய்து விசாரணை. ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள ஹூண்டாய் வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் தீ விபத்து. வான் உயரத்துக்கு எழுந்த கரும்புகை. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்த நிலையில் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். கோயில் முன்புள்ள கடலில் நீராடிய போது அலை சீற்றத்தில் சிக்கிய பெண்ணுக்கு கால் எலும்பு முறிவு. கோவையில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஆர்எஸ்புரத்தில் ஆடி பாடி மகிழ்ந்த பொதுமக்கள். மேற்குவங்க மாநிலம் ஹூக்ளியில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி மீது தாக்குதல். கல்யாண் பானர்ஜியின் தலையில் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அவர் சரிந்து கீழே விழுந்ததால் அதிர்ச்சி. பாஜகவினரால் தாக்கப்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி குற்றச்சாட்டு. வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்த முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி. முப்படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி. உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள், பாதுகாப்பு தளவாடங்களை ராணுவத்தில் அதிகளவு சேர்க்கப் போவதாக அறிவிப்பு. எரிபொருள் இறக்குமதியை குறைக்க மத்திய அரசு புதிய திட்டம். தாவர கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படும் ஐசோபியூட்டனோலை டீசலில் கலப்பதை கட்டாயமாக்குவது குறித்து பரிசீலனை. ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்தை முறைப்படுத்துவது தொடர்பான சட்ட மசோதாவை ஈரான் நாடாளுமன்றத்தில் கொண்டுவர முடிவு. அமெரிக்க கப்பல்கள் முற்றுகை நீடிக்கும் நிலையில் கவனம் பெறும் நடவடிக்கை. லெபனான் மீது தொடர்கிறது இஸ்ரேலின் தாக்குதல். தெற்கு பகுதியில் கைப்பற்றிய 900 ஆண்டு பழமையான கோட்டை மீது கொடியை பறக்கவிட்ட இஸ்ரேல். முந்தைய அதிபர்களை விட தனது உடல்நிலை சிறப்பாக உள்ளதாக மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு ட்ரம்ப் கருத்து.
ட்ரம்பின் இதயம் 14 வயது சிறுவனின் இதயம் போல் இருப்பதாக வெள்ளை மாளிகை மருத்துவர் தகவல். சீனாவில் தொடங்கியது சர்வதேச நுண்ணறிவு கண்காட்சி. அதிநவீன தொழில்நுட்பங்களை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான IPL சாம்பியன் யார்? குஜராத் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது பெங்களூரு அணி. நடிகர் அஜித்குமாரின் தாயார் உடல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம். இறுதிச் சடங்கில் குடும்பத்தினர் மட்டும் பங்கேற்பு. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885522.